Hi friends, welcome to Super Bowl channel. என்னடா இது சப்போர்ட் டேப் இருக்குன்னு பாக்குறீங்களா? பார்க்கவும் அழகாவும் ஆச்சரியமா இருக்குல்ல. இதுதான் மேஜிக் டேப். இந்த டேப்பை எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோவை புதுசா பார்க்கறீங்கன்னா சூப்பர் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த மேஜிக் டேப் எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். இந்த மேஜிக் டேப் செய்யறதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் மோட்டர் தேவை. இதுக்கு நம்ம ஃபில்டர் தேவையில்லை. உங்கள்கிட்ட மீன் தொட்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மோட்டரை கூட எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டப்பு இல்லைன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது அழகாக இருக்கோ எது அடியில் வைக்கிற மாதிரி தோணுதோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டேப்பு. ஏன்னா இதை தான் நம்ம மேலே தொங்குற மாதிரி காட்ட போகிறோம். முக்கியமாக நமக்கு இதுதான் தேவை. அடுத்து நமக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டியூப் தேவை. கிளாஸ் டியூப் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க பிளாஸ்டிக் டியூப்லாம் அந்த ஃபேன்சி ஸ்டோரில் கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. அப்படியும் கிடைக்கலைன்னா பழைய லேம்பெலாம் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி டியூப் லைட்டு, சின்ன டியூப் லைட்டு, அது இதை எடுத்துக்கலாம். இதை வச்சு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக சின்னதாக இருக்க இந்த மீன் தொட்டிலாம் போடுற கல்லுங்க தேவை. இது பார்த்தீங்கன்னா அக்வாரியம் பெட் ஷாப்பில் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட இருக்கும், வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அக்வாரியம் மோட்டரையும் டேப்பையும் நம்ம டிரான்ஸ்பரண்ட் டியூப் மூலமாக கனெக்ட் பண்ணணும். ஸோ அந்த பல்பை நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், நாம் எடுக்கிற டியூப் டேப்போட மவுத்தை விட சின்னதாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா டேப் மவுத்து டியூப்பை விட பெருசாக இருக்கணும். அப்போ தான் அதுலேருந்து தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம 2 எஜ்ஜி கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சேண்டும் தண்ணியும் போட்டு இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளாஸ் டியூப்பை ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா பிரேக் ஆகிடும். ஓகே, இந்த டியூப் லைட்டை மண்ணையும் தண்ணியும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். இப்போ நல்லாவே மாறிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம டியூப் லைட்லேருந்து ரெடி பண்ண பல்ப் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அக்வாரியம் மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அக்வாரியம் மோட்டரோட நாசில் ஃபிக்ஸ் பண்ணணும். இது நம்ம எம்சிஎல் வச்சு ஒட்ட போகிறோம். இது சைஸ் எப்பயுமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகாது, அதனால் எம்சிஎல் வச்சு ஒட்டினா பிரச்சனை கிடையாது. இப்போ நம்மகிட்ட எம்சிஎல் இருக்குது, இதை மிக்ஸ் பண்ணி அதில் ஒட்டிடலாம். தேவையான அளவு கட்டை எடுத்துக்கோங்க. எம்சிஎல் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம டியூப் லைட்டை அக்வாரியம் மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ணிடலாம். எம்சிஎல் நல்லா ஹார்டாக ஆகி ஒட்டிக்க 1 மணி நேரம் ஆகும். நம்மளோட பைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை வந்து மோட்டரோட எம்சிஎல் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு எண்டில் பார்த்தீங்கன்னா டேப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து க்ளூ கன் வச்சு ஒட்டிடலாம். க்ளூவை கிளாஸ் டியூபோட எட்ஜில் பாயிண்ட் மாதிரி வச்சா போதும். சுற்றி க்ளூ ஒட்டணும், தண்ணி வெளியே வராது. நம்மளோட டேப்பில் ஒட்டி முடிச்சிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவுலில் எடுத்து டேப்பி மோட்டர் இதில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட அந்த மேஜிக் டேப்பை அந்த பவுலில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். மோட்டர் கடையில் இந்த மாதிரி ஏர் லாக் ஆகிற புஷ் கொடுத்துருப்பாங்க, அதனால் மோட்டர் ஈஸியாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். நீங்கள் அதில் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டிக்கு வரலாம் கல் வைப்பாங்க கலர் கலராக, அந்த மாதிரி கல்லெலாம் எடுத்து வச்சு போட்டுக்குவாங்க. ஓகே, இப்போ கலர்லாம் கொட்டி மோட்டர் தெரியாத மாதிரி நம்ம ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்போ தான் தண்ணி மேலே சர்க்குலேட் ஆகும்.
சர்க்குலேட் ஆச்சுன்னா நமக்கு மேஜிக் டேப் மாதிரி தெரியும். ஸோ வழியாத அளவுக்கு ஊற்றிட்டா போதும். ஓகே, இப்போ நம்மளோட மேஜிக் டேப் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்துடலாம். தண்ணி ஃப்ளோ நல்லாவே வருது. பார்க்க பைப் அந்த இடத்துல இருக்க மாதிரி இருக்குங்களா? இது ஒரு தண்ணி ஃப்ளோ எப்படி வருதுன்னு பாருங்க. ஸோ பைப்புக்கு எல்லா பக்கமும் சேர்ந்து உள்ளதுனால தான் இது மேலே நின்று தொங்குற மாதிரி காட்டுது. இது பார்க்குறதுக்கு அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருந்ததுனால குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா ஷாக்கிங்காக பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அழகாகவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தொங்குற மாதிரி வித்தியாசமாக இருக்கிறனால மேஜிக் டேப்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினா ப்ரைஸ் நமக்கு அதிகமாகவே வரும். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை செஞ்சுருக்கோம். ஒரு பைப்பு, ஒரு டியூப்பு, அப்புறமா டெக்கரேஷனுக்காக மீன் தொட்டியில் இருந்த கல்லுங்க, அப்புறமா ஒரு பவுல், அவ்வளோதான். ஸோ இது நமக்கு கம்மியாக தான் செலவாகும். இது நீங்கள் வெளியே வாங்கினா அதிகமாக செலவாகும். நல்லாவே தெரியுது. இது ஒரு வகையான ஆப்டிக்கல் இல்யூஷன் எஃபெக்ட் தான். சாதாரணமாக பார்க்குறப்ப டேப் சப்போர்ட் இல்லாமல் இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று நீங்கள் கார்டனில் வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சா பார்க்க நல்லா இருக்கும். நாங்கள் செஞ்ச மேஜிக் டேப்பில் டேப் ரொம்ப டைட்டாக இருந்துச்சு. பெரிய டேப் கிடைக்கல. ஸோ வாட்டர் ஃப்ளோ நல்லா வரதுக்காக ஒரு ட்ரிக் பண்ணியிருக்கோம். ஒரு 5 ml சிரிஞ்சு வாங்கி அந்த டியூப்பில் ஹோல்ட் பண்ணி டேப்புக்கும் டியூப்புக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் மேஜிக் டேப்பில் வாட்டர் ஃப்ளோ நல்லாவே இருக்குது. உங்களுக்கு டேப் பெருசாக கிடைக்கலன்னா இந்த ட்ரிக் கூட யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சூப்பர் ப்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.